ஹே கைஸ் வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான இந்த ஒரு அப்டேட் ஸ்டுடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி தான். ஸோ எஸ் ஜனநாயகன் படத்தோட தீர்ப்பு இன்னைக்கு வந்து வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு காலை 10:30 மணிக்கு கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்துச்சு. ஸோ கேஸில் என்ன நடந்துச்சு, கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் நிறுவனம் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்குள்ள கேவின் ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா மனு மேல மனு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால போதிய அவகாசங்களுக்கு இல்லை, போதிய காலம் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்ட நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஒரு படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படம் மறுபடியும் மறு ஆய்வுக்கு போயிருக்கு. ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தீர்ப்பு கிடைக்கல. யூபிஐ சர்டிஃபிகேட்டுக்கு இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் நினைக்கிறேன் தள்ளி போகும்னு நினைக்கிறேன். பட் டேட் எக்ஸாக்ட் டேட் நான் சொல்ல அடுத்த ஹியரிங். ஸோ அது எப்போ வரும்னு நமக்கு தெரியல. இனிமே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ கிடைச்ச அப்டேட் வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. ஸோ மேபி அப்டேட் கிடைச்சுன்னா அடுத்த அப்டேட்ல சொல்றேன். அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க சென்சார் நிறுவனம். என்ன அப்படின்னா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ படை அண்ட் இது மட்டும் இல்லாம சில பல மத உணர்வை தூண்டுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இன்னும் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சென்சார் நிறுவனம் சொன்னது. உயர் நீதிமன்றத்தோட நீதிபதி உத்தரவிட்டார் இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால படம் டிலேவா தான் வரும். வெயிட் பண்ணுங்க. படம் பிப்ரவரி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவர் வந்து டிசி அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ரீசெண்டா அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த பிரஸ் மீட்ல எல்சியூ பத்தி அண்ட் இது மட்டும் இல்லாம அவர் பண்ண போற அடுத்த படத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டிசி படத்தோட ஷூட்டிங்னு ஒரு 40 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்னதா. ஸோ 40 நாள் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்டுக்காக நான் தள்ளி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால 40 நாள் டிசி படத்தோட ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2 எப்பதான் ரெடி ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுமே கைதி 2 ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லியோ முடிஞ்சது கைதி 2னாரு. அப்புறமா வந்து கூலி பண்ண வேண்டியதாயிருச்சு. இப்போ கூலி வந்து முடிஞ்சதும் கைதி 2ன்னு சொன்னாங்க. இப்போ எதனால தள்ளி போனுச்சு அப்படின்றது தெரியல. காரணத்தை வந்து அவர் சொல்லவே இல்லை. அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் முடிஞ்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கைதி 2 படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கை மாயாவி அந்த கதை அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ அதனால ப்ரொடக்ஷன் டீம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து உண்மையா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அது எந்த வகையில் சொல்றாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து இரும்பு கை மாயாவி தான் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது என்னென்ன நம்ம போக போக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா ரோலெக்ஸ் இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம் இது வந்து வந்துடும். இதெல்லாம் என்னோட ப்ராஜெக்ட் கிடையாது. இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ். கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தெல்லாம் ஃபாஸ்டா எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு டேரக்டர். ஸோ அந்த வகையில் இப்போ அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா சம்மர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணா கூட நெக்ஸ்ட் இயர் பொங்கல்ல ஷூட்டிங் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா டிசம்பர்லேயே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடா எடுத்து முடிச்சிருவாரு. ஸோ 2027 மிடில் இல்ல அப்படின்னா எண்டில் வந்து கைதி 2க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைதி 2 தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கைதி 2க்குள்ள நம்ம கார்த்தி அவர்கள் ஃப்ரீயா இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்தி அவர்கள் இப்போ வந்து மார்ஷல் படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ மார்ஷல் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் 2 படம் கையில வச்சிருக்கதா சொல்லப்படுது. ஸோ அந்த 2 படத்தையும் முடிச்சிட்டு தான் கார்த்தி அவர்கள்னா கைதி 2 நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள டைமிங்லாம் வந்து மேனேஜ் பண்ணி வந்துருமா அப்படின்ட்டு தெரியல. ஸோ கண்டிப்பா வந்துரும் தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதெல்லாம் வர வரைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம கைதி 2 விக்ரம் 2 தான் எண்டு கேம். எண்டாவதுனா விக்ரம் 2 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லியிருக்காரு. அண்ட் எல்சியூல அடுத்து வரக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அது பென்ஸ் தான். ஸோ பென்ஸுக்கு அப்புறமா கைதி 2 தான் வரும். ஸோ பென்ஸ் வந்து ஒரு பெரிய படம் நல்ல பெருசா இருக்கும் அப்படின்னால இன்னுமே ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் பிலிம் எல்சியோட ஷார்ட் பிலிம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பென்ஸுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா பென்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பொறுத்து பார்ப்போம். ஸோ எல்சி ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்க. அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எல்சியூல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கை வைப்பார். ஸோ வெயிட் பண்ணுவோம். எவ்வளவு நாள் தான் இழுத்தடிக்கிறாங்கன்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அண்ட் அடுத்ததா தலைவர் 173 இந்த படத்தை நீங்க தான் டைரக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு ஆமா நான் தான் டைரக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. எனக்கு தான் வந்துச்சு. பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கதை கேட்டாங்க அப்படின்னா ஒரு லவ் அண்ட் டிராமா அண்ட் ரஜினி கமல் சொல்லிட்டு 2 பேர் இருக்கனால ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி லவ்வாலாம் எழுத வராது. எனக்கு வந்து ஆக்ஷனா தான் எழுத வரும். ஸோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நானே விலகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் ஓகே தான். ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படிதான் எழுதுவாரு. ஸோ இவர் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ்லாம் எழுதினார் அப்படின்னா ஹீரோயினை இடையில போட்டு தள்ளுற மாதிரி வரும். ஸோ அந்த வகையில ஒதுங்கின வரைக்கும் நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே அது வந்து ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இவ்வளவுதான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூன்றது. ஸோ கிட்டத்தட்ட எல்சியூ பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டாரு. அண்ட் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் வந்து இரும்பு கை மாயாவின்னு கேட்டதுக்கு அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் 173 இருந்து விலகிறதுக்கான காரணம் வந்து அந்த கதை வந்து எனக்கு வந்து எழுத வராது அப்படின்றனால வெளியே வந்திருக்காரு. அண்ட் டிசி படத்தோட ஷூட்டிங் ஒரு 40 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. நான் மறந்துட்டேன் பாத்தீங்களா. ஸோ ஜனநாயகன் படத்துல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கேமியோ பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலா அவரே சொல்லியிருக்காரு. ஸோ வேற லெவல் தான். ஸோ ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். ஸோ லோகேஷ் கனகராஜ் மட்டும் கிடையாது. அட்லி நெல்சன் லோகேஷ் கனகராஜ் 3 பேருமே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ லோகேஷ் கனகராஜ் இருக்கிறதே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த வகையில் மற்ற 2 பேரும் இருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்னது. அண்ட் அடுத்ததான் நம்ம விஜய் தேவரகொண்டான அவருடைய படத்திலிருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அவர் அடுத்து நடிக்க போற படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரணபலி அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஹீரோனே வந்து ராஷ்மிகா அவர்கள் அண்ட் நம்ம விஜய் தேவரகொண்டான அவர்கள் வந்து ஒரு நியூ கேரக்டர் நடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கும்போது
பார்க்கும்போது இந்தியன் 2 தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆங்கிலேயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி கொண்டு போகிற மாதிரி எதனா இருந்துச்சு அந்த ஒரு வீடியோன்றது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ விஜய் தேவரகொண்டான் அவர்களுக்கு இந்த ஒரு ரணபலி படம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இன்னும் அப்டேட்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் அடுத்ததான் நம்ம எஸ்கே அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய 26வது படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறா அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து வெங்கட் பிரபு அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்றனால அது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றனால அது வந்து 27 ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ 26 வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது பார்க்கிங் படத்தை டைரக்ஷன் பண்ணார் இல்லையா, ஸோ அவரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அனௌன்ஸ்மெண்ட் வர போறதாவும் சொல்லப்படுது. ஸோ எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் வெங்கட் பிரபு அண்ட் எஸ்கே படம் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் எஸ்கே 26 பொறுத்த வரைக்கும் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து இப்போ லைனப்ல இருக்காரு. ஸோ எஸ்கே அவர்கள் என்ன பண்றன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். இந்த ஒரு மூவி அப்டேட்ஸ்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.